கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய புது வருஷ நியூ இயர் வாழ்த்துதல்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆண்டு முழுவதும் நம்மை கிருபையாய் காத்தார், அருமையாய் காத்தார். நம்முடைய வாழ்நாள் காலங்களிலே கண்டிராத ஒரு வருடமாக 2020 ஆண்டு இருந்தது என்று நாம் அறிவோம். அது நமக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் இவைகள் நிமித்திலேயும், அதாவது தேவ ஜனங்களுக்கு அது ஒரு நல்ல ஆண்டாக அமைந்தது என்பதை நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் மனிதன் எப்பொழுதுமே வாழ்க்கையில நெருக்கடிகள், பயங்கள், கலக்கங்கள், சூழலை நெருங்கும் போதுதான் கடவுளை தேடுகிறது பழக்கம் என்பது நாம் அறிவோம். ஆனால் தேவ ஜனங்களும் ஒரு குழந்தைகளில் இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு அசதியா இருந்த மக்கள் இப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்ட போது அதிகமாய் கர்த்தரை தேட, கர்த்தரை நெருங்க, திருமறையை வாசிக்க, அவர்கள் நற்கிரிகளை செய்ய, பல தீர்மானங்கள் செய்ய, தங்களுடைய வாழ்க்கையில மறைந்து கிடந்த குறைகளை அறிக்கை செய்து அவர்களுக்குரிய பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ள 2020 ஆண்டு பிரயோஜனமாக அமைந்திருந்தது என்பதை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. அதாவது சோதனைகள், நெருக்கங்களும் நமக்கு நன்மையாகத்தான் அது முடிகிறது. அநேக பிள்ளைகள் சொன்னார்கள், இந்த ஆண்டில் அதாவது நான் அதிகமாக கர்த்தரை நெருங்கினேன், அது மாத்திரமல்ல இந்த சூழலில் வேதத்தையும் ஒரு முறை படித்து முடிக்க ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனபடினால அதாவது நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே என்று திருவசனம் சொல்லுகின்றபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில நன்மைதான். ஆனபடினால் இந்த ஆண்டில், இந்த நாட்களில் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சிந்திக்கவும், அதை பற்றி யோசிக்கவும், இல்லை கவலையும் கூட படவும், இப்படித்தான் இருக்குமோ வரக்கூடிய ஆண்டும் என்று எண்ணத்தக்கதாக எல்லோருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அது உள்ளதாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை நான் இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் என்று இங்கே நான் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கின்ற போது இங்கே நாம் காணலாம். அப்படி தேவனுக்கு மகிமை. வாசிப்போம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அந்த தேசம் வரக்கூடிய ஆண்டு தேவன் விசாரிக்கிற ஆண்டு. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தை குறித்து சொல்லிவிட்டு, அந்த தேசம் தேவன் விசாரிக்கிற தேசமாக இருக்கும், அந்த ஆண்டு தேவன் விசாரிக்கிற ஆண்டாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதாவது தேவன் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமாக இருப்பார், அவர் கையிடும் காரியங்களில் கூட இருப்பார். அந்த தேசம் இப்படி இருக்கும், அந்த ஆண்டு இப்படி இருக்கும் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் சொன்னார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்காதீர்கள், கலங்க வேண்டாம். இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வரக்கூடிய ஆண்டிலும் கர்த்தருடைய கண் அந்த தேசத்தின் மேல் இருக்கும் என்றது போல ஆண்டவராகிய தேவன் வரக்கூடிய ஆண்டிலேயும் தேவனுடைய கண்கள் அதன் மேல் இருக்கும். அந்த வரக்கூடிய ஆண்டிலேயும் எல்லாவற்றையும் தேவன் விசாரிக்கிற ஒரு ஆண்டாக அது இருக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால இவைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அதுபடினால் வரக்கூடிய ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் அதாவது ஒரு நல்ல ஆண்டாக ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டை கடந்து வந்து விட்டோம் என்று சொல்வதற்கு இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கடந்து வரும்படியாக உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவனை அருமையாக எண்ணினார். ஆண்டவர் நமக்கு அநேக ஆன்மீக நன்மைகளை, அதாவது அநேக உயர்வுகளை, மேன்மைகளை, கிருமைகளை கடந்த ஆண்டிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினால ஆண்டவராகி தேவன் என்னோடு பேசிய காரியம் என்ன என்றால், தேவ ஜனங்களை இவ்வளமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசும்போது ஆரோனிடத்திலும் அவருடைய பிள்ளைகளிடத்திலும் சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை இன்று நமக்கும் கர்த்தர் தருகின்றார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். 2ஆம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை காக்க கடவர், அதை பாதுகாக்க கடவர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி மக்களை ஆசீர்வதிக்கணும் என்ற பொறுப்பை தேவன் நம்முடைய ஆசாரியர்களுக்கு, நம்முடைய தீர்க்கர்களுக்கு, நம்முடைய மனிதர்களுக்கு, அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுக்கு அதை கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகிறோம். சீடர்களுக்கும் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே ஆசீர்வதிங்கள், சமாதான வாழ்த்துக்களை கூறுங்கள் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அதாவது ஆசீர்வதிக்க வேண்டும் ஜனங்களே, அப்படியே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வரக்கூடிய ஆண்டிலேயும் அதாவது நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த ஆண்டிலே அதாவது கர்த்தர் இந்த தேசத்தை காக்க முடியாது, அவருடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த பூமியில ஆண்டவராகிய தேவன் அதாவது தம்முடைய மனிதர்கள் மரபாக என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை சீயோனில் இருந்து, பரலோகத்தில் இருந்து, அங்கிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார் என்று நாம் காணுகிறோம். இங்கே கை வைக்கிறதும் அதாவது வாயினாலே வார்த்தையினாலே சொல்லுகிறதும் தேவ மனிதர்கள், ஆனால் ஆசீர்வதிக்கிறதோ தேவன். அவர் சீயோனில் இருந்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருச்சபையுடைய அங்கங்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தைரியமாயிருப்போமாக. மோசே அப்படித்தான் அதாவது ஜனங்களை தைரியப்படுத்தினார், யோசுவா அப்படித்தான் ஜனங்களை தைரியப்படுத்தினார். தைரியமாயிருங்கள், நாம் தேசத்தை சுதந்திரிப்போம் என்றது போல ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஆண்டவர் அந்த ஆண்டிலே உள்ள காரியங்களை அவர் விசாரித்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்கிறது. நம்மகிட்ட நம்பிக்கை அதுதானே. அதாவது உலகத்தில் பலவான சூழல்கள் உலகத்தாருக்கு ஏற்படுகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படும், அது உண்மை. ஆனாலும் அங்கு என்ன இருக்கிறது? கர்த்தருடைய பார்வை அதன் மேல் இருக்கிறது என்கிற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண் சும்மா இருக்கவில்லை, பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது, பூமி எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. எதற்காக? நீதிமான்கள் எங்கே இருக்கிறார்கள்? கடவுளை தேடுகிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? கற்பனை கை கொள்கிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவருடைய கண்கள் சுத்தி கொண்டே இருக்கிறது. பகலிலும் இரவிலும். இரவிலே நாம் தூங்கி விடுகின்றோம், அவர் தூங்க மாட்டார், அவருடைய கண்கள் விழித்தே இருக்கும். ஆனபடினால் வரக்கூடிய ஆண்டிலேயும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை ஊனமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது. எந்த சூழ்நிலைகளும் இருக்கட்டும், அதன் மத்தியிலே கர்த்தர் விசாரிப்பார். ஆண்டவரே, நீரே கேளும், நீரே பாரும் என்று எசேக்கியா சொன்னார் அல்லவா? அதே வண்ணமாக இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த தேசத்தை அல்லது அந்த வரக்கூடிய அந்த ஆண்டை தேவன் விசாரிப்பார். எந்த காரியமா இருந்தாலும் விசாரித்துக் கொள்வார். தேவனுடைய கிருபை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் சொல்லித்தான் ஆண்டவருக்கு தெரிய வேணும் என்று அல்ல, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். மனிதர்களை குறித்து ஒருவரும் அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று திருமறை சொல்லுகின்றது. அதுபடினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டு இப்படி கழிந்தது என்று எண்ண வேண்டாம். வரக்கூடிய ஆண்டிலே கர்த்தருடைய கண் அந்த ஆண்டின் மேலே வைக்கப்படும். அந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிற இடத்துல கண்கள் விரோதமாயிருக்கும். அவர் தேசத்தை விசாரிப்பார். நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விசாரித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் என்று இறைவாக்கு சொல்கிறபடினா ஆண்டவரை நாம் சொல்கிறேன். வாசிக்கலாம் சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆண்டவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரைத்தானே நாம் வழிபடுகின்றோம், அவரைத்தானே நம்பி இருக்கின்றோம். அவர் சீயோனில் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கே வைத்திருக்கின்றார். சகல ஆசீர்வாதங்களையும் அங்கிருந்து அருள்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரக்கூடிய ஆண்டிலும் கர்த்தர் சீயோனில் இருந்து தமிழக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக் கொள்கின்றேன். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கர்த்தர் அருள்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய புதிய ஆண்டை சந்திப்போம். கர்த்தராகிய தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.